இப்போ ஸ்விம்மிங் பூல் இப்படி ஷார்ட் வச்சிங்கன்னா அப்படியே அந்த சீ வியூ கிடைக்கும். இன்ஃபினிட்டி பூல் பார்க்குற மாதிரி ஒரு அழகான ஒரு பிரெத் டேக்கிங் ஒரு வியூ மாதிரி இருக்கும். ஸ்டார் ஹோட்டல் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூம்ல என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். எல்லா ரூம்ஸுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட் ஒர்க் ஒன்று பண்ணியிருப்பாங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் நிறைய இன்டர்கனெக்டட் ரூம்ஸ் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி 3 இன்டர்கனெக்டட் ரூம்ஸ்ன்றது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் பட் ஐ எம் சீயிங். Can we take a moment to appreciate the interiors of the banquet hall? Wedding இருக்கட்டும், seminar இருக்கட்டும், conference இருக்கட்டும், நிறைய அழகான பியூட்டிஃபுல்லான ஈவெண்ட்ஸா இருக்கட்டும், this place is the perfect one for you. ஏன்னா இதோட கெப்பாசிட்டி எனக்கு தெரிஞ்சு 650 to 700 people occupy பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ப்ராப்பர்ட்டில what is the best selling point நீங்க நினைக்கிறீங்க? I think the location is the best selling point. Yes. And the view, we have 180-degree sea view. புது வெஞ்சர் எங்களுக்கு இது ஆக்சுவலி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எதாக இருந்தாலும் அப்படின்னு தான். நாள் ஆக தான் அதுலேருந்தே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு இதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, டீம் எஃபர்ட் தான் சொல்லணும். துபாயிலலாம் போனால் ஒரு ஃபீல் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் இந்த ஒரு ஹாலில் ஃபங்க்ஷன் நடத்திக்கலாம், ஒரு ஹாலில் நீங்கள் டைனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஹாலில் வந்துட்டு கெஸ்ட்டோட சீட்டிங் ஏரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தீப்ஷி பிளஸி. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாலவாக்கம்ல there is a very beautiful resort, The Palms Asia Resorts and Banquets Sea View Resort. ஸோ இந்த ஹோட்டல்லேருந்து அப்படியே லைட்டாக ரிலாக்ஸ் பண்ணணும் எட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட பீச் சேரும். இதை விட ஒரு எக்ஸைட்டிங்கான ரிலாக்ஸிங்கான ரெசார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குமா? அது கூட வெரி க்ளோஸ் டு இன் சிட்டி ஸ்பேஸ். ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ரெசார்ட்டை தான் நம்ம இதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க பார்த்துடலாம். ஹாய், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தி பாம்ஸ் ஈஸியாக தேர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா தி சி வியூ ரூம்ஸ். இது எல்லா ரூம்ஸ்லையும் என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்ட்டு ஒவ்வொன்றா காமிக்கிறேன். வாங்க இப்போ ரூம் டூர் போகலாம். எஸ், ஸோ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் யூ டு மை மோஸ்ட் ஃபேவரட் சி ரூம். நான் சொன்ன மாதிரி தான் இந்த ரூமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த ரொமான்டிக்கான sea view. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ரூம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சி வியூ ரூம் தான். நமக்கு யூஸ்வலாக இந்த வீக்கெண்ட் கெட்டவேஸாக இருக்கட்டும், நம்மளோட பார்ட்னரோட நம்மளுக்கு சும்மா ரிலாக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ரூம் புக் பண்ணிட்டு இந்த பால்கனியில் உங்களோட ஃபேவரட் காஃபி டீயை சிப் பண்ணிவிட்டு இந்த பீச் காற்றோடு நின்னிங்கன்னா அவள் தான் அந்த வாரம் ஃபுல்லாக இந்த அந்த ப்ரெஷர் எல்லாம் போயிட்டு அந்த ஒரு காம்னஸ் கிடைக்கும் பாருங்கள். ஸோ எனக்குலாம் வந்துட்டு நான் வீக்கெண்ட் சில் பண்ணணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக ஐ வில் கம் ஹியர் அண்ட் புக் தி சி வியூ ரூம். அப்படியே ஜாலியாக இங்கே உட்காந்துட்டு காஃபி சிப் பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவேன். ஸோ பேசிக்காக ஒரு ஸ்டார் ஹோட்டல் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூமில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே பெட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீப்புளுக்கு இட் வில் பி வெரி ஸ்பேஷியஸ். எக்ஸ்ட்ரா பெட்ஸ் கேட்டிங்கனாலும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஜாலியாக இந்த மாதிரி சேரில் உட்காந்து யூ கேன் ஹேவ் யூர் காஃபி, நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். அப்படி லைட்டாக இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் சில். எதை பற்றியும் யோசிக்காமல் ஃபோனை நோண்டாமல் சும்மா உங்களோட ஃபேவரட் சீரீஸ் பார்க்கலாம், உங்களோட ஃபேவரட் படம் பார்க்கலாம், இது ஜஸ்ட் பாட்டு கேட்கணும் கூட கேட்டு சில் பண்ணலாம். ஸோ இங்கே உங்களுக்கு என்னெல்லாம் ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. வெல்கம் டு தி எக்ஸிக்யூட்டிவ் ரூம். உள்ளே வந்தோடனே அங்கே ஸ்பேஷியஸாக ஒரு டீ பேக் கொடுத்துருவாங்க. யூ கேன் கீப் ஆல் யோர் பிலாங்கிங்ஸ், ஷூ வச்சுக்கலாம். அண்ட் தென் யூ ஹேவ் யோர் கப்போர்ட். உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டீ காஃபி ஸ்டேஷனும் இருக்குது. டிவி இன் ஆல் த ரூம்ஸ். அண்ட் தென் வி ஹேவ் அ வெரி காம்பேக்ட் லிவிங் ஸ்பேஸ். ஒரு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஐ திங்க் திஸ் ரூம் வுட் பி வெரி கம்ஃபர்டபுள். ஒரு பர்சனாக இருக்கலாம், 2 பர்சனாக இருக்கலாம், 2 பேருக்குமே வந்துட்டு இந்த ரூம் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட்
இன்னும் அழகாக ஒரு விஷயம் சொன்னேன், எல்லா ரூம்ஸுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட் ஒர்க் ஒன்று பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அதை பார்க்கும்போது சம்டைம்ஸ் ஹாப்பியாக இருக்கும், சம்டைம்ஸ் செரேனாக இருக்கும், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்துட்டு இந்த இந்த தி பாம்ஸில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இங்கே இருக்கிற நிறைய இடங்களை வந்துட்டு அவங்க டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு ரூமுக்கு இருக்கிற இந்த வால் ஆர்ட்டாக இருக்கும், அதுவும் நான் லாபியில் நடக்கும்போது பியூட்டிஃபுல்லான ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே இன்னொரு ஃபேவரட்டான விஷயம்னா இந்த ப்ராப்பர்ட்டி பீச் ஃபேஸிங்கில் இருக்கிறனால எல்லா ரூம்ஸுமே ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு இந்த வெளிச்சமாக காத்தோட்டமாக பயங்கரமாக இருக்கும். ரொம்ப இருட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அப்படியே காத்தோட்டமாக நிம்மதியாக இருக்கும். They also have a beautiful balcony here. Ta-da! Look at this place. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் எவ்ரி ரூம்ஸ் ஹேவ் பால்கனி ஹியர். நீங்கள் சொன்ன உங்களோட ஈவினிங் டீ டைமாக இருக்கட்டும், உங்களோட லவ்டு ஒன்ஸ் கிட்ட ஒரு ஸ்மால் டாக் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு ஜாலியாக பேசிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். எப்படி அந்த சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இலைகளுக்கெல்லாம் சன்லைட் ரொம்ப முக்கியம், நம்ம ஹியூமன்ஸ்க்கும் சன்லைட் முக்கியம். சும்மா ஜாலியாக வெளில வந்து இந்த மாதிரி வெயில் நின்றிங்கன்னா விட்டமின் டி எல்லாருக்குமே நிறைய கிடைக்கும். எஸ், ஸோ வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் தி பாம்ஸ் ஈஸியாக வந்தீங்கன்னா என்னோட டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் திஸ் ரூம் ஒன்லி. தே கால் இட் ஆஸ் தி ஃபேமிலி ரூம் ஆர் தி இன்டர் கனெக்டட் ரூம். யூஸ்வலாக ஒரு ஃபேமிலிக்கு வந்துட்டு 2 கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா யூ டோன்ட் ஹாவ் டு புக் 2 ரூம்ஸ் இல்லைங்களா. ஸோ இங்கே த ஸ்பேஸ் இஸ் லைக் வெரி ஸ்பேஷியஸ். இங்கே ரூம் அந்த ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னாலே மற்ற ரூம்ஸும் கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப பெருசாகவே தான் இருக்கும். தேர் இஸ் ஆல்சோ அ கிட்ஸ் பெட் ஹியர். ஸோ நீங்கள் வந்துட்டு சமத்தா அழகாக இந்த கிட்ஸை வந்துட்டு இங்கே படுக்க வச்சுக்கலாம். ஃபேமிலி ரூம்னு சொன்னீங்க, இவ்வளோ தானா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இல்லை, இங்கே வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அன் ஃபேமிலி ரூம் ஆர் அன் இன்டர் கனெக்டட் ரூம். ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஓகே ஃபேமிலியில் வந்துட்டு 4 பேர் வந்து இந்த ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே பல்காக வந்துட்டு சித்தி சித்தப்பா அத்தா மாமா பாட்டி இவங்கெல்லாம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? அதுக்காக தான் they have another room here that connects to that room. ஸோ வந்துட்டு இந்த 2 ரூமுக்கு நடுவில் ஒரு மியூச்சுவலான டோர் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டோர் வில் கனெக்ட் தீஸ் 2 ரூம்ஸ். ஸோ இந்த ரூமில் பார்த்தீங்கனாலுமே வந்துட்டு they have like huge master bed and also another bed for your kids or your friends or akka யாரோ வேணாலும் இங்கே they can use this room. So this is what this room is like all about. And they have a nice walk-in closet. அப்படியே குளிச்சுட்டு இங்கே வெளில வந்துட்டு ஜாலியாக மேக்கப்லாம் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் ரெடி ஆகிட்டு யூ கேன் ஹெட் அவுட் ஃபார் யூர் ஹாப்பி டே இன் சென்னை. ஸோ வந்துட்டு இந்த ரூம்ஸ் எங்கேயே முடிக்கும் நீங்கள் நினச்சின்னா அதுதான் கிடையாது. இஃப் யூ ஹாவ் அ வெரி பிக் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலினா தே ஆல்சோ ஹாவ் another interconnected room. ஸோ பேசிக்காக மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா 3 ரூம்ஸை 3 பெரிய ஹியூஜான ரூம்ஸை நீங்கள் உங்களோட ஃபேமிலிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பெஸ்ட் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு மாதிரி இன்டர் கனெக்டட் ரூம்ஸ் அந்த வைபும் அந்த ஒரு எனர்ஜியும் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ அதுதான் என்னோடய ஃபேவரட் பார்ட்டிங்க. இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 இன்டர் கனெக்டட் ரூம்ஸும் நீங்கள் அட் டைம் எடுத்துக்கலாம். அப்படி வேணும்னா அந்த 2 இன்டர் கனெக்டட் ரூம்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு என்ட்ரன்ஸ் 2 செப்பரேட் டோர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் வெரி ஸ்பேஷியஸ் ஒன்ஸ். ஐ திங்க் திஸ் இஸ் தி பெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு சென்னையில் நிறைய இன்டர் கனெக்டட் ரூம்ஸ் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி 3 இன்டர் கனெக்டட் ரூம்ஸ்ன்றது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் பட் ஐ எம் seeing. ஸோ உங்களுக்கு இஃப் யூ ஹாவ் அ வெரி ஹியூஜ் கேங், நீங்கள் அப்படியே வந்துட்டு வெளியூர்லேருந்து வரீங்க இல்லை வந்துட்டு ஃபேமிலியாக ஒரு நிறைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக ஒரு 15 பேர் 10 பேருக்கு மேலே இருக்கீங்கன்னா தி பாம்ஸ் ஈஸியாவில் திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் தட் யூ குட் கோ ஃபார். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஹாப்பி ஸ்டேகேஷனை கொடுக்கும். மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா இஃப் யூ வாண்ட் டு மேக் யூ வீக்கெண்ட் வெரி ஸ்பெஷல், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் எல்லாரோட ஜாலியாக ஒரு பயங்கரமான ட்ரிப் பண்ணாலும் சரி, ஒரு அழகான குட்டி ஸ்டேகேஷன் பண்ணாலும் சரி, தி பாம்ஸ் ஈஸியர் இஸ் த ideal and the best option for you all. The Palms Easier Resorts and Banquet நான் சொன்ன மாதிரி they have 4 amazing banquet hall. செகண்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா 3 banquet hall இருக்கு. வெரி ஸ்மால் டைனி banquet halls. அதாவது ஒவ்வொரு banquet hallோட சைஸ் பார்த்துட்டீங்கன்னா ஒரு 150 அதாவது ஒவ்வொரு banquet hallோட சைஸ் பார்த்துட்டிங்கன்னா 150 to 200 கெப்பாசிட்டி இருக்கும். பட் can we take a moment to appreciate the interiors of the banquet hall? எனக்கு உள்ளே வந்தோடனே இந்த கலர் தீம் அண்ட் காம்பினேஷன் பார்க்கும்போது யூஸ்வலாக இந்த ஃபேன்சி அரேபியன் இந்த துபாயிலெலாம் போனால் ஒரு ஃபீல் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கோல்டன் கலராக இருக்கட்டும், இந்த டைனி லிட்டில் சாண்ட்லியர்ஸாக இருக்கட்டும், பார்க்கறதுக்கே அவ்வளோ ராயலாக அவ்வளோ எக்ஸ்க்ளூசிவாக இருந்துச்சு. நீங்கள் உள்ளே வந்தீங்கனாலே அந்த பேங்க்வெட்ஸில் நமக்கு சர்வ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஃபுட்டு, அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் அதாவது அந்த எக்யூப்மெண்ட்ஸ் கூட அந்த கலர் பேலட்டை மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு கோல்டன் கலர் தான் தீம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் சர்வ் பண்ணுற இந்த கலர்ஸ் கூட கோல்டன் கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற அந்த ஃபுட் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மேலே இருக்கிற அந்த க்ளோதிங்கோட டீட்டெயில்ஸ் கூட
கூட ரொம்ப மைன்யூட்டாக கலர் காம்பினேஷன்லாம் பார்த்து அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு பேசிக்காக இந்த இடத்துக்குள்ளே வந்தோடனே இந்த செட்டப்பாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அந்த கண்கொள்ளா காட்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே இன்னொரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இவங்களே வந்துட்டு உங்களுக்கு ஃபுட் ஆர்டர்ஸ்லாம் வேணும்னா இவங்களே எடுத்து பண்ணி கொடுத்துருவாங்க. டெக்கார்ஸ் ஆப்ஷன் வேணும்னா இவங்களே இன் ஹவுஸாகவே இவங்க எல்லாமே உங்களுக்கு அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்த பற்றி நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லணும்னா ஐ டோல்ட் யூ நோ தட் தேர் 3 பேங்க்வெட் ஹால்ஸ். 3 பேங்க்வெட் ஹால்ஸை நீங்கள் தனித்தனியாக 3 பேங்க்வெட் ஹாலாகவும் பிரிச்சுக்கலாம், இல்லாட்டி ஒன்றா ஒரே பேங்க்வெட் ஹாலை கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி உங்ககிட்ட இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்வெட் ஹால் இருக்கும். ஸோ இது ஒரு பேங்க்வெட் ஹால், அது ஒரு பேங்க்வெட் ஹால். வேணும்னா இங்கே 3 அட் அ டைமில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஒரு ஹாலில் ஃபங்க்ஷன் நடத்திக்கலாம், ஒரு ஹாலில் நீங்கள் டைனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஹாலில் வந்துட்டு கெஸ்ட்டோட சீட்டிங் ஏரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். தே ஹேவ் அ வெரி நைஸ் லாபி, decors and interiors, everything is like very perfect. இங்க பார்க்கிங் ஸ்பேஸ் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. சொன்னாலும் உங்களுக்கு பார்க்கிங் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் இந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிம்மதியாக ஈவெண்ட்டை பார்க்குற வேலை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், மற்றதெல்லாம் இவங்க பார்த்துப்பாங்க. வாட் இஸ் அ ரெசார்ட் வித்தவுட் ஸ்விம்மிங் பூல்? ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டேகேஷன் புக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சில் பண்ணுறதுக்கு வரதா இருக்கட்டும், எல்லாரும் ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்குது ஐ வாண்ட் டு ரிலாக்ஸ் அண்ட் ப்ளே வித் த வாட்டர். பிகாஸ் கிட்ஸ் எல்லாம் நம்ம ஃபேமிலியில் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்துட்டு இந்த பூல் ஏரியாலாம் பார்த்தாங்க they will have fun, a lot of fun கூட இருக்கட்டும். ஸோ இதில் பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா, இந்த பூலில் இப்படி ஸ்விம்மிங் பூலில் இப்படி ஷார்ட் வச்சிங்கன்னா அப்படியே அந்த சீ வியூ கிடைக்கும். இன்ஃபினிட்டி பூல் பார்க்குற மாதிரி ஒரு அழகான ஒரு பிரெத் டேக்கிங் ஒரு வியூ மாதிரி இருக்கும். அது ஒரு ஈவினிங் ஒரு சன்செட் ஆகும்போது ஒரு 5 to 6 o'clock வந்தீங்கன்னா அப்படியே அந்த காமா அந்த பீச் காத்தோட அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஐ திங்க் திஸ் இஸ் தி மோஸ்ட் ஃபேவரட் பெஸ்ட் பார்ட் ஆஃப் தி பாம்ஸ் ரெசார்ட்னு கூட சொல்லலாம். Welcome to the King Palms, the Palms Resorts and Banquet. This is the hugest and largest banquet room நான் சொல்லலாம். ஸோ எனக்கு பின்னாடி இந்த ஸ்டேஜ் பார்த்தாலும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், யூ கேன் ஹோல்ட் அ கம்ப்ளீட் வெட்டிங்காக இருக்கட்டும், செமினாராக இருக்கட்டும், கான்ஃபரன்ஸாக இருக்கட்டும், நிறைய அழகான பியூட்டிஃபுல்லான ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும். திஸ் பிளேஸ் இஸ் த பர்ஃபெக்ட் ஒன் ஃபார் யூ. ஏன் சொல்கிறேன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கம்ப்ளீட் ஸ்பேஸில் வந்துட்டு நீங்கள் வெட்டிங்கை ஹோஸ்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற அந்த பேங்க்வெட்ஸில் நீங்கள் டைனிங்காக கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட கெப்பாசிட்டி எனக்கு தெரிஞ்சு 650 to 700 people ஆக்குபை பண்ணிக்க முடியும். அதை விட நிறைய உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அம்யூனிட்டிஸாக இருக்கும். அந்த பார்க்கிங் ஸ்பேஸ், எத்தனை கார்ஸ் வந்தாலும் பார்க் பண்ணுறதுக்கு அங்கே இடம் இருக்குது. உங்களுக்கு இங்கே வந்துட்டு ஃபுட் ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா இங்கேயே வந்துட்டு உங்களுக்கு அந்த ரெக்குவயர்மெண்ட்டில் மீட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்கரேஷன்ஸ் கூட இங்கேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் மட்டும் போதும், இந்த இடத்துல அந்த ரெக்குவயர்மெண்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த பேங்க்வெட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்ஸ் எதுவுமே கவர்டாக இருக்காது. ஒரு 360 டிகிரி வியூவில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் வால் தான் இருக்கும். ஸோ நீங்கள் உட்காந்து அப்படியே அந்த திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த பீச் வியூ தெரியும் பாருங்கள், அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தி பாம்ஸ் ரெசார்ட் அண்ட் பேங்க்வெட் ஈஸியாக நான் சொன்ன மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் பேங்க்வெட் இருக்குது. செகண்ட் ஹாலில் தே ஹேவ் 3 பேங்க்வெட்ஸ், பல்மேரா, பிக்மி அண்ட் மெஜஸ்டிக். அந்த 3 பேங்க்வெட்டுமே ரொம்ப எலகண்ட் அண்ட் காம்பேக்டான பேங்க்வெட்டாக இருக்கும். மேலே இருக்கிற இந்த பேங்க்வெட் தான் தி கிங் பாம்ஸ். நான் சொன்ன மாதிரி திஸ் ஹேஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் 650 to 700 பீப்புளை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான பேங்க்வெட்ஸில் நீங்கள் உங்கள் ஈவெண்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பிகாஸ் த சீ வியூ இஸ் த பெஸ்ட் பார்ட் ஹியர். ட்ரை திஸ் அவுட். தி பாம்ஸ் ஈஸியாக ரெசார்ட்ஸ் அண்ட் பேங்க்வெட்டில் நான் சொன்ன மாதிரி நிறையவே அம்யூனிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேன் வி டாக் அபவுட் த ரூம்ஸ். 28 ரூம்ஸ் வச்சுருக்காங்க. பிகாஸ் பேங்க்வெட்டில் நீங்கள் ஏதாச்சும் ஈவெண்ட் பண்ணிங்கன்னா கூட இங்கே இருக்கிற ரூம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்கக்கிட்ட சீ ஃபேஸிங் ரூம்ஸ் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் ரூம்ஸ் இருக்குது, ஃபேமிலி ரூம்ஸ் இருக்குது அண்ட் ஸ்யூட் ரூம்ஸ் இருக்குது. உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே ரூம்ஸை புக் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்மளோட மிஸ்டர் ஜாகிர் ஹுசைன் இருக்காங்க. He is one of the partner of the Palms ECR Resorts and Banquets. Sir, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். So, how happy are you on this day? Yeah, I'm very much excited, very delighted. It took a year long to complete this project. ரொம்ப வருஷம் நிறைய இது அப்கிரேட் பண்ணி ஒரு டைமில் இதுக்கு மேலே பண்ணுவோம் அப்படின்னு நிறைய போய்கிட்டே இருக்காது அப்படியே பண்ணி இந்த லெவலுக்கு வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஐ எம் வெரி கிளாட், ஹாப்பி. இன்னைக்கு வேலை முடிஞ்சு இன்னைக்கு இனாகுரேஷனுக்கு எல்லாம் வந்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வெரி ஸ்வீட். சொல்லுங்க, இந்த கான்செப்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இது இட் வாஸ் a very old building, பட் அப்புறம் they extended வெறும் ரூம்ஸ்க்கு மட்டும் வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட். then we came up with the plan. அப்போ third floor இல்ல. so then we decided இங்க ஒரு banquet hall போட்டா நல்லா இருக்கும் sea viewல. then second floorல வந்து we thought we can convert that into a dining. கிரியேட்டிவா உட்கார்ந்து யோசிச்சோம், நாங்க 3 பேர் பிளான் பண்ணி then we put into a plan. We
executed into action. இந்த ஒரு ப்ராப்பர்ட்டில வாட் இஸ் த பெஸ்ட் செல்லிங் பாயிண்ட் நீங்க நினைக்கிறீங்க? I think the location is the best selling point, and the view, we have 180-degree sea view. Yes. Pretty The much banquet. pretty much from all the rooms you will get sea view except 4-5 rooms. Pretty much all the rooms, and we have 3 kind of rooms also. Yes. That all would be a good selling point. Sweet. Anyways, all the very best and congratulations. Thank Thank you. you. சொல்லுங்க, how excited are you for today? So much excited. So much. இங்க பேசுறது இவர்க்கே கேட்காது போல. வெரி மச் எக்ஸைட்டட். ஸோ சொல்லுங்க, இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நீங்க இதை கேள்விப்படும் போது ஸோ வாட் யுவர் ஐடியாஸ்? லைக் நல்ல ஐடியாவாக தான் இருந்தது. இன்னைக்கு டேட்டில் இது கொஞ்சம் நல்லா தான் ஃபாஸ்ட் மூவிங்காக தான் இருக்குது. பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு புது வெஞ்சர் எங்களுக்கு இது ஆக்சுவலி. ஸோ அதான் ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எதாக இருந்தாலும் அப்படின்னு தான். நாள் ஆக தான் அதுலேருந்தே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்படி தான் நல்லா தான் இருந்துச்சு ஆக்சுவலி. நிறையா விஷயம் கற்றுக்க முடிஞ்சிச்சு இதுலேருந்து. மேலும் மேலும் கற்றுக்கிட்டே தான் இருக்கீங்க. இப்போ ஃபைனலாக வந்துட்டு இது முடியும் போது இப்போ எப்படி தோணுது? ஓகே, ஒரு வழியாக முடிச்சிட்டோம் இப்போ நம்ம இப்போ அப்படின்னு தோணுது. ஒரு பெரிய டாஸ்க் முடிஞ்சிருக்குன்னா டேட்ஸ் வேறு மாறிட்டே இருந்துச்சு. அப்புறம் இப்போ ஓகே லைக் இதோட ஒரு 10th டேட் சேஞ்ச் பண்ணி எப்படியோ ஃபைனலாக ஓப்பன் பண்ணுறோம். இன்னைக்கு என்ன நடந்தாலும் ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்களா? கண்டிப்பாக அந்த மாதிரி தான். ஸ்வீட். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ரெசார்ட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்களா? உங்களுக்கு இதோட ரொம்ப பிடிச்ச ஒரு ரூம்ஸ் நான் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் பிளேஸ் இன் திஸ் ரெசார்ட்? Second floorல அந்த ஸ்டேஜ் செட்டிங்ஸ், சாண்டிலியர்ஸ், லைக் ஹோல் இதுவே நல்லா இருந்துச்சு. பேங்கெட் ஹாலே நல்லா பண்ணியிருந்தோம். டிஃப்ரெண்ட் லைக் நார்மலாக இல்லாமல் ஒரு ஹோட்டல், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் செட்டப்க்கு லைக் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். சி வியூவில் தெரிகிற மாதிரி அப்படியெல்லாம் பண்ணியிருந்தோம். Sweet. So anyways, நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. and congratulations and very happy married life. Thank you so much for joining with me. Thank you. So உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கா இந்த ரெசார்ட் பார்க்கும்போது? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சார் சொல்லுங்கள், உங்களோட பையன்களுக்கும் தம்பிங்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த ஒரு பாயிண்ட்ல? இது மட்டும் பத்தாது, இனி நிறைய இதை மாதிரி ரெசார்ட் ஓப்பன் ஆகணும்னு சார் நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை ஓப்பன் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? அது அளவு கிடையாது. இன்ஃபினிட்டி. அவங்க பிரதர்ஸுக்குலாம் என்ன சொல்றாங்கன்னா, இதோட நிறுத்தக்கூடாது, மாசத்துக்கு ஒரு ரெசார்ட் ஓப்பன் பண்ணணும். ஆல்ரெடி இப்போ நம்ம அப்துல் மஜீத் இருக்காங்க, ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் ஆஃப் தி பாம்ஸ் ஈசிஆர் ரெசார்ட்ஸ் அண்ட் பேங்க்வெட். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா? சொல்லுங்க, இப்போ என்ன மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு? ஓப்பனிங் நடந்துச்சு, எல்லா கெஸ்ட்டும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு இதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. இது இந்த டீம் எஃபர்ட் தான் சொல்லணும், இண்டிவிஜுவல் கிடையாது. இதுக்காக வேலை பார்த்த ஸ்டாஃப்ஸு, லேபர்ஸ், எலக்ட்ரிஷியன், பிளம்பர்ஸ், எனி எவர் பிஹைண்ட் த வால் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள தான் இது சேரும். நாங்கள் வெறும் ஜஸ்ட் இன்வெஸ்டர், ஒர்க்லாம் அவங்க தான் பண்ணாங்க, அவங்க தான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பேஸ் தான் என்னது இந்த ரெசார்ட்டில் உங்களுக்கு? நாங்கள் பண்ண அந்த பேங்க்வெட் ஹால் தான். 360 அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படியா? எஸ். அது ஆக்சுவலாக அது சின்ன ஸ்பேஸாக தான் இருந்தது. அது ஒரு ரீடிசைன் பண்ணி அது என்டையர் ஸ்ட்ரக்சரையே அது ஃபுல்லாகவே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். அது எக்ஸ்டென்ஷன் பண்ணது யாருக்கும் தெரியாது, இந்த ஃப்ரண்ட்டில் தெரியாது, பேக்கில் தான் அதை பற்றி தெரியும். அதுதான் ஒரு பெஸ்ட் திங்னு நினைக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் சார். தேங்க்யூ. அப்சல் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலி என்ன சொன்னால், இன்னைக்கு இந்த ஈவெண்ட் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு யூஆர் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் கூட சொல்லலாம். ஸோ சொல்லுங்கள், எப்படி போச்சு ஈவெண்ட் இன்னைக்கு? ரொம்ப நல்லபடியாக போயிருக்கு. ஆமாம், சீஃப் கெஸ்ட் எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ ஈவெண்ட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆமாம், ஸோ நம்மளும் இதில் ஒரு பார்ட்டாக இருக்கும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், ஸோ நம்மளோட கம்பெனி டான்லைட் ஈவெண்ட்ஸ் தான் இதோட டெக்கார் அண்ட் ஆர்கனைசிங் எல்லாமே பண்ணது. ஆமாம், அண்ட் இந்த வென்யூ பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது இதோட ஆம்பியன்ஸ் அண்ட் இதனுடைய கம்ஃபர்ட் எல்லாமே எப்படி இருக்குன்ட்டு. ஆமாம், உங்களுக்கு இந்த வென்யூலே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பாட்னா என்னன்னு சொல்லுவீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்னு பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவோட ஸ்டேஜ் தான். அந்த தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஸ்டேஜ் தான். ஏன்னா இந்த ஸ்டேஜோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்குறாங்க ஒரு பொண்ணு மாப்பிள்ளை, ஃபார் எக்ஸாம்பிள் யாராக இருந்தாலும் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஆமாம், அதை தவிர இங்கே ரூம்ஸ் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம்,
ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வென்யூ இன் சென்னையாக இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி இன் ஈசிஆர். இன்றைக்கி நிறைய பேர் ஈசிஆரில் வெட்டிங் பண்ணணுன்றது ஒரு லைக்கிங்காக இருக்காங்க. அது ஒரு கல்ட் மாதிரி இன்னைக்கு பீப்புளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் வெட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த வென்யூவை அவங்க சூஸ் பண்ணலாம். தி பாம்ஸ்க்கு அவங்க வந்து கண்டிப்பாக வரலாம். அண்ட் டெக்கார்ஸ் வேணா கூட நீங்கள் இவர் வந்துட்டு கட்டாயம் பண்ணிக்கலாம். மொத்த ஈவெண்ட்டுமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். எஸ் ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.